இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக இன்றைக்கு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியிலே காதலர் தினத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய காதலர் தின நன்னாளிலே இன்றைக்கு இந்த அன்பர் தினங்கள் என்று கூறக்கூடிய இந்த பிப்ரவரி 14ஆம் தேதியிலே இன்றைய எங்களுடைய தலைப்பு பகுதியும் காதலாகி கசிந்து காதலர் தினத்தோடு தான் நகர இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்திலே காதலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது புனிதமான காதலை மேலும் புனிதப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அந்த காதல் கொண்ட நெஞ்சங்களுக்கும் உங்களுடைய குடும்பம் சார்பாக நாங்களும் காதல் தின நல்வாழ்த்துக்களையும், நீங்கள் விரைவிலே காதலராக இருப்பவர்கள் கணவன் மனைவியாக மாறுவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இந்த காதலர் தினம் என்று வரும் பொழுது எல்லாருக்குமே காதல் என்பது ஒரு வாழ்க்கையிலே காதலை தாண்டி வராமல் யாருமே இருந்துவிட முடியாது. பலர் இன்றைக்கு மறைக்கலாம், எனக்கு காதல் இல்லை இருக்கு என்றதை தாண்டி. ஆனால் காதல் என்று ஒரு விடயத்தை தாண்டாமல் யாருமே அடுத்த கட்டத்துக்கும் நகர முடியாது என்றால் காதலங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருந்திருக்கும். ஆனால் காதல் எங்கே காதலாக இருந்தது என்றால் இந்த பள்ளி பருவங்களிலே நாங்கள் அனுபவித்திருக்கக்கூடிய அந்த காதல் என்பது கடைசி வரைக்கும் எங்களுக்கு மறக்க முடியாத காதலாக இருக்கும். ஒரு மனிதனால் ஒரு முதல் காதல் என்பதை மறக்க முடியாமல் இருக்கும். ஒரு கவிஞன் ஒருவன் இருப்பான், முதல் காதல், முதல் முத்தம், முதல் விரல் தீண்டல் என்பவற்றை ஒரு மனிதனால் வாழ்க்கையிலே மறக்க முடியாது எனும் பொழுது இந்த காதல் என்பது ஒரு பரிசுத்தமான விடயமாக இருக்கு. இந்த நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது சிந்தனை பகுதியில் கூறியது போல இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனால் தனித்து இயங்க முடியாத ஒரு மனிதன். இந்த மனிதன் என்பவன் அவனுடைய மனம் என்பது மிக ஒரு கோழையான ஒன்று. தனக்கு காய்ச்சல் வந்தால் தன்னை பார்த்து கொள்ள ஒருவர் தேவை என்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. தான் தடக்கி விழும்பொழுது தன்னை தாங்கி பிடிக்க ஒரு கரம் தேவை. தான் விழுந்து கிடக்கும் பொழுது தன்னை தூக்கி நிமித்தி தன்னை சாய வைப்பதற்கு ஒரு தோல் தேவை என்ற எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. தான் நேசிப்பதற்கும் தன்னை நேசிப்பதற்கும் ஒருவர் தேவை என்ற பைத்தியக்காரத்தனம் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அந்த பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம்தான் காதலாக, கணவன் மனைவியாக, காதலர் காதலிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே காதல் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்ச்சி அல்லது ஒரு மனிதனை தூண்டிவிட்டு அவனது இலக்கை நோக்கி அடைய வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான சாதனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது காதலிக்கக்கூடிய அனைவருமே புனிதமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். காதல் புனிதமாக இருக்கும் வரை காதலிலே இந்த தேவையற்ற விடயங்கள் கலக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் கூறுகிறார்கள் காதல் அவ்வாறு போகிறது இவ்வாறு போகிறது என்றால் இன்றைக்கு போகக்கூடிய காதல்கள் வேணும் என்றால் பிழையாக இருக்கலாம். ஆனால் காதலிலே காமம் என்ற ஒன்று இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. அதை பாரதியும் கூறுகிறார். காதலினால் மனிதருக்கு காமம் உண்டாம், காதலினால் மனிதருக்கு கலவி உண்டாம், கலவியிலே மனிதருக்கு கவலை தீரும், காதலினால் மனிதருக்கு கவிதை உண்டாம், சிற்பமுதற் காணம் உண்டாம், ஆதலினால் உலகத்தீரை காதல் செய்வீர், அது ஒன்றோ இவ்வுலக தலைமை என்பம் என்று பாரதி கூறுவார். காதல் என்றால் கலவை இருக்கத்தான் செய்யும். அதிலே கவிதை இருக்கும், சிற்பம் இருக்கும், காணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். காதல் எல்லாவற்றையும் கொடுப்பதால் அதுதான் இவ்வுலகத்தினுடைய தலைமை இன்பம் என்று பாரதி கூறுகிறான். காதலினால் மனிதன் சாகாமல் இருத்தல் கூடும் என்று பாரதி கூறுகிறான். அதனால் மரணம் பொய்யாம், ஆதலினால் உலகத்தீரை காதல் செய்வீர் என்று பாரதி இந்த காதலை பற்றி பாடி செல்கிறான். இந்த காதலினால் மனிதர் சாகாமல் இருத்தல் கூடும் எனும் பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய மண்ணுக்குள்ளே வர வேண்டும். இந்த ஈழ நிலத்துக்குள்ளே வந்தால் மண் மீது கொண்ட காதலால் இன்றைக்கு வரைக்கும் மாவீரர்களாக பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாரதி இந்த பாட்டு எங்கோ ஒரு இடத்திலே பொருந்தி போகிறது. காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், அதனால் மரணம் பொய்யாம் என்றால் இத்தனை ஆண்டுகள் தாண்டி மாவீரர்களுக்கு என்று ஒரு தினம் எடுத்து மாவீரர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த காதல், இந்த மண்ணை அவர்கள் நேசித்தல், இந்த மண்ணை அவர்களை தவிர வேறு யாராலும் அவ்வளவு நேயத்துடன் நேசித்திருக்க முடியாது. இந்த மண்ணை அவர்கள் நேசித்தது போல எந்த மண்ணையும் எவரும் நேசித்திருக்க முடியாது என்று கூறும் அளவிற்கு அவர்கள் மண் மீது கொண்ட காதல் அவர்களை சாகாமல் இருக்க எங்கள் இதயங்களிலே வைத்து மரணம் பொய்யாம் என்ற பாரதியினுடைய வாக்கை எங்களுக்கு கண்முன்னே காட்டியிருக்கும் பொழுது நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய காதல் என்பது ஏதாவது ஒரு இடத்திலே எங்களை உயர்த்தி வைக்கக்கூடிய விடயமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த காதல் இந்த மண்ணிலே பார்த்தால் ஒரு பெண் ஆணை காதலித்ததை விட, ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலித்ததை விட, ஏன் தன்னைத்தானே காதலித்ததை விட இந்த மண்ணை காதலித்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே தமிழுடைய வாழ்க்கை என்பது காதல், வீரம் என்று பக்தி என்று 3 வடிவங்களிலே நிமிர்ந்து நின்றும் பொழுது எங்களுடைய இலக்கியங்களிலே இந்த காதல் சார்ந்த விடயங்கள் பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது மாற்றங்கள் ரீதியாக மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது கால வடு என்று கூறும் பொழுது மாற்றங்கள் ரீதியாக காதல் இன்றைக்கு ஒவ்வொரு தலங்களுக்கு சென்றாலும் இன்னும் பல புனிதமான காதல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு காதலனையோ காதலியையோ வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் மீண்டும் வரும் வரை அல்லது மீண்டும் வரும் வரை அவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய பல காதல்கள். கணவனை அனுப்பிவிட்டு குடும்ப வறுமைக்காக சென்றவன் அங்கே உழைத்து விட்டு மீண்டும் வரும் வரை அவனுக்காக காத்திருக்கக்கூடிய மனைவிகள், பிள்ளைகள் என்று அவர்களுடைய காதல்கள் இன்றைக்கும் போற்றுதலுக்குரியவையாகத்தான் இருக்கிறது. எனவே காதலை நீங்கள் என்னதான் விமர்சித்தாலும் இன்றைக்கும் பல இடங்களிலே காதலாக இருக்கிறது. பாடசாலை காலங்களிலே காதலித்தவர்கள் ஒரே பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பல்கலைக்கழகத்தை முடித்து வேலைகளுக்கு சென்று
பாடசாலை காலத்தில் தொடங்கிய காதல்களை இன்றைக்கு அவர்கள் கணவன் மனைவியாக ஆக்கி காட்டி இருக்கிறார்கள் என்றால் அந்த காதலிலே ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருந்திருக்கிறது, அவர்களை நகர்த்தி சென்றிருக்கிறது. 10-15 வருட காதல் வாழ்க்கை திருமணத்திலே சேர்ந்திருக்கிறது என்பது இன்றைக்கும் அந்த காதல்கள் உயிர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கூற விரும்புகிறோம். சொல்லுங்கள் கார்த்திகாய். நிச்சயமாக உண்மையில் ஒரு நல்ல கருத்தை கரியரன் கூறியிருக்கிறார். உண்மையில் இந்த காதல் அப்படின்னு சொல்லிக்கலையோ ஒரு அழகான விஷயம். இந்த திரைப்படங்கள்ல கூட நாங்கள் பார்க்கல ஒரு எங்களுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு முன்னர் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 90ஸ்ல வந்திருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு காதல் கதையை தழுவிய திரைப்படங்களாக இருக்கும். ஆனால் இப்ப வரக்கூடிய திரைப்படங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் அது இந்த காதல் என்றாலே ஒரு பிழையான விஷயம். அதை தவிர எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. சில மனிதர்களையும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இப்ப என்னத்துக்கு காதல், நாங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் அப்படி இருக்குது, நான் என்னுடைய இலக்கை தவற விட்டுடுவேன் அப்படின்னு. ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் அதிகம் இருப்பவர்களாக இருக்கட்டும், இல்ல தங்களுக்கு ஒரு தனியான அடையாளங்களை உருவாக்கி கொண்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு காதல் கதை இருந்திருக்கும். அது அந்த அந்த காதல் அவர்களை மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயமா இருந்திருக்கும். அதுவும் கூடுதலாக நாங்கள் அதிகம் இந்த பிசினஸ் மேன் அதிகம் சாதித்தவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் எனக்கு பக்கபலமா எப்பொழுதும் என்னுடைய காதலியோ மனைவியோ யாரோ ஒருவர் இருப்பார்கள் அப்படி என்று அவர் சொல்லக்கூடிய பொழுது அந்த உண்மையில் அடடா காதல் உண்மையிலேயே அழகான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்படி இருக்கும். ஆனால் ஏன் இந்த காதல் என்ற ஒரு விஷயத்துல வெறுப்பும் ஒரு விரக்தியும் வருகிறது இந்த இளைய சமுதாயத்திற்கு அப்படின்ற பொழுது, சமகாலத்தில் இருக்கக்கூடிய காதல் அதிகம் நேரம் தங்களுடன் செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கலாம். மற்றது அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனையும் முன்னைய காலங்களில் காதல் ஏன் காதலாக இருந்ததுன்றதுக்குமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த தொடர்புகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற அப்டேட்ஸ் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உதாரணத்திற்கு ஒரு 90s அல்லது ஒரு 80ஸ்ல காதலனோ காதலியோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கும். எப்பொழுதாவது ஒரு கடித பரிமாற்றத்தின் மூலமோ அல்லது எப்பொழுதோ யாரோ ஒரு நண்பனோ நண்பியோ அவர் இது செய்து கொண்டிருக்கிறார், அவர் இதை படித்துக் கொண்டிருக்கிறார் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று விட்டார் என்றாலும் அங்க இருக்கக்கூடிய தொடர்புகள் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான அந்த இலகுத்தன்மை என்பது குறைவாகத்தான் இருக்கும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஏக்கமும் அவருக்கு அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஏக்கமும் இருந்து கொண்டே இருக்கும். அது அவர்களுக்கு இடையிலான அந்த அன்பை அதிகரிக்க செய்யும். எப்பொழுதாவது கிடைக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த தபால்காரர்கள் மீதான அவர் எப்பொழுது வருவார், அந்த பெல் சத்தம் எப்பொழுது கேட்கும் என்ற அந்த இயக்கமும் அந்த கிடைத்த கடிதங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தன்மையும் இப்பொழுது இருக்கக்கூடிய காதல்களில் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இருவரும் தொடர்பு கொள்வதற்கான இலகு தன்மை என்பதை தொழில்நுட்பமும் சரி நாகரிகமும் சரி அது எங்களுக்கு வழங்கிவிட்டது. இப்பெல்லாம் உடனே அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறோம், நாங்கள் எங்க போறோம் எங்க வாரோம் என்ன செய்யறோம்ன்றது. அப்ப இந்த தொடர்பு தன்மை என்பது இலகுபடுத்தப்பட்டுடுது. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஏக்கம் குறையும் பொழுது அந்த அன்பும் அந்த அவர்களை பற்றி அந்த நினைப்பு வரப்போகுது. அவர்களே போன்ல அப்டேட் பண்ணுவோம். சில காதல்கள் எல்லாம் ரூல்ஸே போட்டு வச்சிருப்பார்கள், நீ எங்க போற லைவ் லொகேஷன் அனுப்பு. சிலர் எல்லாம் ஐபோன்ல எல்லாம் லொகேஷனே ஷேர் பண்ணி வச்சிருக்கார்கள், நான் எங்க போறேன்னு நீயே பார்த்து தெரிஞ்சு கொள்ள அப்படி என்ன. இப்ப இந்த சில விஷயங்கள் காதலர்களை ஏங்க வைத்த முன்னைய காலங்களில் ஏங்க வைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை என்கிற பொழுது அந்த சுவாரஸ்யம் குறைந்து கொண்டு வருது. அதையும் விட இந்த போட்டி சூழல்களை பார்க்கிற பொழுது உண்மையில் பல பட்டதாரிகள் போராட்டம் செய்கிறார்கள், பலர் வேலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது சிலர் என்ன சொல்கிறார்கள், எனக்கு குடும்ப பிரச்சனையை பார்க்கணும், படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையை பார்க்கணும், இப்படி இருக்க எனக்கு காதல் எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து பல புனிதமான காதல்களை சுமந்து சென்றவர்களுடைய கதைகளை எல்லாம் கேட்கின்ற பொழுது அடடா இப்படியெல்லாம் காதலிச்சிருக்கிறார்களா அப்படி என்று யோசிக்கிற மாதிரி இருக்கும். பல்கலைக்கழக காதல்களாக இருக்கட்டும், இங்கிருந்து சென்று குடும்பத்துடன் போராடி இந்த நாட்டில் இருந்த போராட்டங்களுடன் போராடி அந்த காதலை சுமந்து கொண்டு புலம்பெயர்ந்து சென்றிருக்கக்கூடிய பல காதல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதான். அதையும் விட வீடுகளில் 50, 60 என்ற வயதுகளை கடந்தாலும் இந்த தாத்தா பாட்டியினுடைய காதல்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவினுடைய காதல்கள் எல்லாம் காதல் உண்மையிலே காதலிக்கலாம் போலி அப்படி என்ற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய மாதிரி தரும். அதுவும் இந்த தாத்தா பாட்டியினுடைய காதல் கதைகளை கேட்கின்ற பொழுது பல காத்திருப்புகளாக இருக்கட்டும், அந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து அவர்களுடைய காதல் ஒரு புனிதமான ஒரு காதலாக இத்தனை தலைமுறை தாண்டியும் வளர்ந்து நிற்கிறது என்கின்ற பொழுதும் அது அந்த முதுமை காலத்திலும் அந்த கையை அவர்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது உண்மையில் காதல் அழகான ஒரு விஷயமா தான் இருக்குது. வெறுமனே இளமையில் அந்த கைகளை பிடித்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்ளுதல், அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளுதல் மட்டும் காதல் இல்லை. நிறைய கூடுகின்ற பொழுதும் அந்த இரு கரங்களும் பற்றி கொள்ள வேண்டும். 2 தோள்களும் சுருங்கினாலும் அந்த அன்பில் எந்த மாறுதலும் குறைபாடும் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனால் இறைவன் அவரவர் தலைகளில் என்னென்ன எழுதி வச்சிருக்கிறாரோ தெரியல, அமைகிறது எப்படி இருக்குதோ என்றதான் ஒரு பயமாகவும் இருக்கும். சில காதல்களை எல்லாம் பார்க்கிற பொழுது
சில காதலர்கள் வந்து எங்களையே மோட்டிவேட் பண்ணுவார்கள். ஓகே, நாங்களும் வந்து லவ் பண்ணலாம், நாங்களும் காதல் பண்றதுக்கு ஒரு டிசர்வான ஆட்கள் அப்படின்றது. சில காதல்கள் என்ன செய்வார்கள், சில காதல்களை பார்க்கிற பொழுது ஐயோ காதலே வேண்டாமப்பா, நாங்கள் சிங்கிளா தனிமரமாவே இருந்துருவோம் என்று மோட்டிவேட் பண்றவர்களும் இருக்கிறார்கள். சில அந்த நெருக்கடியான காதல்கள், அந்த சந்தேகப்படக்கூடியவர்களாக, நீ என்ன செய்யற, நீ யாரோட கதைக்கிற, நீ அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாது, அந்த அதிகப்படியான வரையறைகளை போடுபவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை இழக்காமல் உங்களுக்கான இலக்குகளையும், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு சில பேருக்கு குடும்ப பொறுப்பு இருக்கும், சில பேருக்கு வந்து நான் வாழ்க்கையில இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் என்று இருக்கும், சில பேருக்கு வந்து அவர்களே கோல் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பார்கள். நான் ஒரு விஷயத்துல ஏர்ன் பண்ண போறேன்னா அந்த பணங்கள் இதுக்கு செலவழிக்கணும், நான் இந்த இடங்களுக்கு சென்று வரணும், இப்படி எல்லாம் உங்களுக்கு சில இலக்குகள் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்தன்மைகளை இழந்து ஒருவரை காதலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாக இருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் வந்தார்கள்னு சொன்னால் அது உண்மையில ஒரு அழகான வாழ்க்கையாகத்தான் இருக்குதான் சொல்லுவார்கள். மனிதர்களால் வந்து ஹரிஹரன் அடிக்கடி சொல்வது போல, மனிதர்களால் ஒரு துணை இல்லாமல் வாழ முடியாது. எல்லாருக்குமே ஒரு துணை என்றது ஒன்று தேவை. ஆனால் உங்களாக வாழ விடக்கூடிய அந்த காதலினுடைய ஆழமும் அகலமும் குறையாமல் முதுமை வரை அந்த கரங்களை பிடித்துக் கொள்ளக்கூடியவாறு ஒரு மனிதர் கிடைத்தால் அவர்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். எல்லாருக்கும் கிடைக்காது. அதுதான் இல்லையா ஹரிஹரன்? இந்த காதலும் தடிமனும் வந்து ஒன்றாகத்தான் இருக்குது. எப்ப வருது எப்ப போகுது, ஆனால் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த இப்ப இருக்கக்கூடிய காதல்களை பார்க்கும் பொழுது அவர்கள் காதலிக்கிறார்கள், அதற்காக நாங்கள் காதலிக்க வேண்டும், அவர்களுக்கு அப்படி காதல், எங்களுக்கு இப்படி, அவர்கள் அப்படி சந்தோஷம் இருக்காங்க, நான் காதலிக்க வேண்டும் என்று அப்படி நினைத்துத்தான் பலர் இன்றைக்கு காதலித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்ற கேள்வி கூட எனக்குள்ள எழும்புகிறது. காதல் என்பது அது நான் தான் தடிமண்டு கூறுறேன், எப்படி வருகிறது என்று எதையுமே எதிர்பார்க்காதாகத்தான் காதல் இருக்கிறது. சில காதல்கள் வந்து எங்கள் இலட்சியங்களோடு பயணிப்பவர்களுக்கு இலட்சியங்களை அடைய தூண்டும் விடயங்களாக கூட காதல் இருக்கிறது. பலருக்கு பொருளாதாரத்துக்கு கை கொடுத்துக்கிறது காதல், பலரை தூக்கி நிறுத்தி இருக்கிறது காதல். ஏன் பல்கலைக்கழக காதல் கூட 3 செமஸ்டர் பயிலானவன 4வது செமஸ்டர் குப்பி கிளாஸ் போட்டு காதலை படிப்பித்து விட்ட காதல் கதைகள் கூட இருக்குது என்பதும் காதல் எதிர்பாராதது. இதுதான் வேண்டும், அதுதான் வேண்டும், படித்தவன் தான் வேண்டும், படிக்காதவன் தான் வேண்டும், கருப்பானவன் வெள்ளையானவன் ஒல்லியானவன் குண்டானவன் வந்து எதையுமே இந்த காதல் என்பது பார்க்காது. காதல் இந்த நேரத்தில் காதல் வர வேண்டும், இங்கே அன்பு கிடைக்கவில்லை, இங்கே இந்த அன்பு வேண்டும் என்று இவர் காதலிக்கிறார், அவர் பீர போஸ்ட் போடுறார், அங்க கவிதைகளை நம்ம இங்கே பேசணும் என்பதை பார்த்து வருவதெல்லாம் காதல் இல்லை. அப்படி நீங்கள் அதை நீங்கள் புனிதப்படுத்தி வைத்திருந்தாலும் என்னை கேட்டால் அது காதலாகவே இல்லை. காதல் அங்கு ஒன்றை பார்த்துத்தான் நீங்கள் காதலிக்க வேண்டும் என்றால் அதற்கு பேர் காதல் இல்லை. காதல் எப்போது எங்களுக்குள் அந்த உணர்வு தோன்றுகிறது, அவரோடு வாழலாம் என்ற உணர்வு தோன்றுகிறது, அல்லது என்னுடைய தோள்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர் அவராக இருக்கிறார், நான் நடந்து செல்வதற்கும் அல்லது அவரை நான் நடந்து செல்லும் பொழுது என்னை நான் பிடித்து கூட்டி செல்லக்கூடிய நிலையிலே அவர் என்னோடு இருப்பார் என்று நாங்கள் எப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த காதல் என்பது உருவாகும். இன்றைக்கு நீங்கள் சொல்கிறீர்கள் வந்து அதை பார்த்து இதை பார்த்து பள்ளிக்காதலில் வந்திருக்கக்கூடிய அந்த புனிதமான காதலாம் எதை பார்த்ததும் இல்லை. என்றால் எல்லாருமே வெள்ள உடுப்புறதான் இருப்போம், எல்லாருமே தலையெல்லாம் மொட்டை வெட்டி தான் இருப்போம், எல்லாருமே பார்க்கறதுக்கு படுமோசமாங்கிட்ட இப்ப இருக்கக்கூடிய போட்டோக்கள் என்ன பாடசாலை கிளம்ப தான் இருக்கும். அப்படி இருந்த எங்களுக்கு தான் அப்படியான காதல்கள் எல்லாம் வந்திருக்கும் பொழுது அந்த காதல்களை நாம் புனிதம் என்கிறேன் என்றால் அவைதான் இவை எவையுமே பார்க்காமல் வந்த காதல்களாக இருக்கிறது. எனவே எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் காதலை கொடுங்கள் என்பதை தான் காதல் தினத்திலே கூறிக்கொள்கிறேன். இன்னொரு விடயம் என்னவென்றால் எல்லாருமே காதலியுங்கள், சந்தோஷமாக இருங்கள், ஆனால் இந்த காதல்களால் ஒருவரை ஏமாற்றி விடாதீர்கள். ஒரு வாழ்க்கையை இந்த காதல் என்பது உங்களுக்கு விளையாட்டாக காதலிப்பவர்களுக்கு காதலை முறித்து விட்டு செல்வது விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக நேசித்தவர்களுக்கு, உண்மையான அன்பை கொடுத்தவர்களுக்கு அது ஒரு நரக வழியாக இருக்கும். காதலர் தினம் எவ்வாறு காதலிப்பவர்களுக்கு, காதலிலே வென்றவர்களுக்கு சுகமாக இருக்கிறதோ, காதலிலே தோற்றவர்களுக்கு, காதலை பிரிந்தவர்களுக்கு காதலர் தினம் மிகவும் ரணமான ஒன்றாகத்தான் இருக்கும். காதலர் தினத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கும் காதலர் தினம் வராமலேயே விடுவது நன்றாக இருக்கும் என்று அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் காதலர்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் இந்த காதல் கொடுக்கக்கூடிய வலியாக இருக்கிறது. எனவே காதலனுடைய வலி மிகப்பெரிய வலியாக இருக்கும். காதலர் தினத்திலே காதலியுங்கள், எல்லாம் செய்யுங்கள், ஆனால் காரணமின்றி ஒருவரை ஏமாற்றி விடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், குடும்ப பின்னணிகளால் சில காதல்கள் பிரிந்து செய்யலாம். அந்த காதல்களுக்கும் சேர்த்து பாடல்களில் வரும் வரிகளைப் போல நீங்கள் காதல் செய்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் கூறுகிறேன். ஒரு காதல், ஒருவர் உங்களை நம்பி காதலிக்கிறார், நாங்கள் கூறுவது போலத்தான் இந்த கை உங்களை பிடித்து வரும் என்று நம்பிய அந்த கை உங்களை அறியாத போது விட்டு விலகிய வலியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறோம். நீங்கள் விட்டு விலகி செல்லலாம், ஆனால் உங்களை நம்பி இருந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய வலியை, கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு அந்த கவலையினுடைய உச்சத்தில் தான் பலர் வீட்டு நாய்களுக்கு எல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள், பிறக்கிற பிள்ளைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், பல நாய்களை வாங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பல பெயர்கள் வைப்பதற்காக. காதலினுடைய ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் பல வலிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அவ்வாறான செயற்பாடுகளை செய்து விடாதீர்கள். முடிந்தளவு நீங்கள்
கைப்பிடிக்க நினைத்த அந்த பெண்ணையோ ஆணையோ இறுதி வரை உங்கள் கையோடு பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் அந்த காதலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய புனித தன்மையாகவும் இருக்கும். எனவே இந்த காதல் இடத்துல என்ன உருவம்னா, இன்றைக்கு சில காதல் இன்றைக்கு பிரேக்கப் ஆகக்கூடிய காதலும் இருக்கிறது. ஏனென்றால் உலகாலமும் வேற காதலியோட காட்சிகளும் இன்றைக்கு திடீரென்று 2 பேரும் ஒரே நிலையில் ஒரு புள்ளியில் 2 துருவங்கள் சந்திக்கும் நிலை வரும்பொழுது பிசிக்ஸ்ல படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணிக்கை வந்து வெளியேறித்தான் ஆக வேண்டும். அப்படி வெளியேற்றி பல இதயங்கள் இன்றைக்கும் உடைத்து விடுவீர்கள். அதே போல போலீசார் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். பெண்களை அந்த தினத்திலே பாதுகாப்பாயிருங்கள். அதே நேரம் ஆண்களுக்கும் நாங்கள் சொல்றோம், ஆண்களும் பாதுகாப்பாயிருங்கள். உங்கள் காதலனோ காதலியோ உங்களை பாதுகாப்பற்ற இடத்திற்கு கூட்டி சென்றால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். போலீசார் அந்த இலக்கங்களை கூட வழங்கி இருந்தார்கள். அந்த இலக்கங்களுக்கு 109 நினைக்கிறேன், 109 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்படி நம்பிக்கை இல்லாதவர்களை ஏன் காதலித்தீர்கள் என்ற கேள்வியும் இருக்கும்பொழுது தயவு செய்து இன்றைய காதல் தினத்தை உண்மையிலேயே காதலிப்பவர் கொண்டாடித்தீங்க. அதை விட நாங்கள் கூறுற பொழுது இளசுகள்லாம் காதலிக்கணும் இல்லை, பழசுகள் நீங்களும் காதலிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கும் கணவன் மனைவியோடு சந்தோஷமாக வாழ்கிறீர்கள், அல்லது கணவனோடு நினைப்போடு மனைவியின் நினைப்போடு கணவனும் தள்ளாடும் வயதிலே வாழ்ந்து கொண்டு என்னதான் பகலில் அடிபட்டாலும் இரவு அவருக்கு சாப்பாடு வைக்கிறீர்கள், உங்களுக்கு குளிசை போடுறீங்க அவர் கேட்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் ஒரு காதலர்களாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளும் காதல் இருக்குது. ஆனால் அந்த காதலை நீங்கள் வெளிக்காட்ட தவறுகிறீர்கள். ஆனால் அதை வெளியிலிருந்து பார்க்கிற எங்களுக்கு அது அழகாக அன்பாக தெரிகிறது. எனவே உங்களுக்கு முறை காதல் தான், நீங்களும் எல்லாருமே காதலி, கணவன் மனைவி எல்லாருமே இன்றைய தினத்திலே காதலித்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதே போல காதலிலே பிரிந்து இந்த தாடி வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவரும் கவலைப்பட வேண்டாம், எங்களுக்கு சுகம் தரக்கூடிய கவிதைகள் பல இருக்கிறது. கவிதைகளோடு நாங்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் உனக்கு என் ஞாபகம் வரலாம், அன்று நீ என்னோடு வந்து சேரலாம் என நீ நினைப்பாய், யோசிக்காதே, உடனே வந்து விடு, அது அப்படித்தான் நிகழும். ஆனால் நீ வரும் பொழுது நான் இருக்கிறேனோ தெரியவில்லை, நான் இருக்கிறேனோ இல்லையோ என்பது இங்கு முக்கியத்துவம் அல்ல, நீ வருவதுதான் முக்கியத்துவம் என்று ஒரு கவிதையை ஒரு கவிஞன் எழுதிவிட்டு செல்கிறான். எனவே இந்த தன்னால் கவிஞனானவர்களை விட பெண்ணால் கவிஞனானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்படி கவிஞனானவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, காதலில் தோற்றவர்கள். ஒரு காதல் தோல்வி பல வெற்றிகளை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை இலட்சியத்துக்கும் அது ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும். காதலில் தோற்கிறோமா, அதை ஒரு பெருமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இலட்சியங்கள் இந்த மண்ணை காதலித்தவர்களை போல நாங்கள் இன்னத்தை நேசிக்கிறோமோ அதையும் காதலித்துக் கொண்டு பயணிப்போம் என்று இந்த காதல் இனத்திலே கூறிக்கொண்டு எல்லாருமே சந்தோஷமாக இருங்கள், இதயங்களை உடைத்து விடாதீர்கள், இதயங்களை அகலப்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஆர்த்தியாயினி. நன்றி நேயர்களே.